ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வந்து 90% ஆஃப் த பிளேசஸில் வந்து தண்ணி கிடையாது. ஒரு 10% ஆஃப் த பிளேசஸில் வந்து இன்னைக்கு 7லேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் கொஞ்சம் ஒரே செகண்டில் கொஞ்சம் கடுமையான மழையினால கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிருக்கு. அந்த இடத்துல மோட்டர் போட்டு இப்போ ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா இடத்துலையுமே ஓரளவு தணிஞ்சிடுச்சு. இந்த ஏரியாவில் மக்கள் வெளியில் வரலாமா? ஏன்னா அரசு வந்து இப்போ முன்னெச்சரிக்கை வெளியில் வராதிங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆக்சுவலாக இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு ஹெவி ரெயின்ஃபால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 மணி நேரத்துக்கு இது இருக்குது. அதனால தான் மக்கள் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லீவு இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க. முதல்வர் ராயபுரம் பகுதிக்கு வந்து பார்வையிட்டாங்க, ஆய்வு செய்தாங்க. என்ன உங்ககிட்ட தெரிவித்தாங்க? அதாவது கிச்சனில் வந்து ராயபுரம் பகுதியில் எங்கேயாவது தண்ணி இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு சில பகுதிகளில் முதலமைச்சர் வரும்போதே நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. முதலமைச்சர் மழையில் நினைச்சிக்கிட்டு தான் வந்தார். உள்ளே வரும்போது கேட்டார் என்னென்ன பகுதியில் ஒரு 2 இடங்களில் வந்து இருக்குன்னா அங்கே மோட்டர் போட்டால் சரியாயிடும். அதுக்கடுத்து இந்த கிச்சன் என்னன்னு கேட்டார். 7500 பேருக்கு வந்து உணவு சமைக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அந்த காலை உணவு பிள்ளைங்க போட்டுருக்கோம். அந்த 7500 பேர் உணவு சமைக்கிற இடம் இந்த இடம். இந்த இடத்துல உணவு சமைக்கிறோன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ தேவைனாலும் இப்போ கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ரெடி பண்ணி தயாராக இருக்குது. அதை சொன்ன முதலமைச்சர் சொன்ன சரி